நான் ஒரு ஏழை பெண், ஒரு கூடையில் பாத்திரங்களை சுமந்து கொண்டு தெருக்களிலும் சந்துகளிலும் விற்பனை செய்து வந்தேன். ஆனால் இப்போது என் மகளின் திருமணச் சீர்வரிசைக்காக திறமைக்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன். தெருக்களில் அலைந்து கொண்டே இருக்கையில் இரவு வெகுநேரம் ஆகிவிட்டது. அப்போது ஒரு பெண் என்னிடம் பாத்திரம் வாங்குவதற்காக வந்தாள். அவள் கையில் ஒரு சூட்கேஸ் இருந்தது. அதை அவள் பேசிக்கொண்டே அங்கேயே மறந்துவிட்டு சென்றுவிட்டாள். நான் அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அது தங்க நகைகளால் நிறைந்திருந்தது. ஒரு கணம் என் மனம் தடுமாறியது. ஆனால் பிறகு நான் நேர்மையின் பாதையை தேர்ந்தெடுத்தேன். அந்த சூட்கேஸை அந்த பெண்ணிடம் ஒப்படைப்பதற்காக அவள் சொன்ன முகவரிக்குச் சென்றேன். நான் அவள் வீட்டின் கதவை தட்டினேன். சிறிது நேரம் கழித்து கதவு திறந்ததும் எதிரே நின்ற நபரைக் கண்டு என் காலடியில் இருந்த நிலமே நழுவுவது போல் உணர்ந்தேன். ஏனென்றால் நான் நகரத்தின் மிகப் பழைய குடிசைப் பகுதியிலும் ஏழ்மையான இடத்திலும்தான் வசித்து வந்தேன். நான் மிகவும் வயதான மற்றும் ஏழை பாத்திரம் விற்கும் பெண்மணி. என் வாழ்நாள் முழுவதுமே ஒரு பழைய கூடையில் வைக்கப்பட்டிருந்த சாதாரண குறைந்த விலையுள்ள பாத்திரங்களை விற்றே கழிந்துவிட்டது. என் குடிசை வீட்டின் கூரை எப்போதும் ஒழுகிக் கொண்டே இருக்கும். நானும் என் கணவரும் என் மகளும் ஒருபோதும் நிம்மதியான வாழ்க்கையை பார்த்ததே இல்லை. என் முகத்தில் விழுந்திருந்த ஆழமான சுருக்கங்களும் என் நரைத்த முடியும் என் வாழ்க்கையின் அனைத்து கடின உழைப்பிற்கும் துயரங்களுக்கும் சாட்சியாக இருந்தன. நோய்வாய்ப்பட்ட என் கணவரையும் பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காக நான் அவற்றை சகித்துக் கொண்டேன். என் உடல் இப்போது கடின உழைப்பினால் களைத்துப் போயிருந்தது. என் உடலில் இருந்த அனைத்து பலமும் தீர்ந்து போயிருந்தது. ஆனாலும் நான் தினமும் என் கூடையில் சந்தையிலிருந்து பாத்திரங்களை வாங்கி இறைவனின் பெயரை சொல்லிக்கொண்டு வீதி வீதியாக வீடு வீடாக பாத்திரம் விற்க கிளம்பிவிடுவேன். நான் மிகவும் நேர்மையான மற்றும் கடின உழைப்பாளி. தினமும் காலையில் சூரியனின் முதல் கதிர் தோன்றும்போதே விழித்தெழுவேன். நேராக அருகிலுள்ள கோவிலுக்குச் சென்று முதலில் தலைவணங்கி மாத்தா டேக் வருவேன். வழிபாடு செய்த பிறகு கௌரவமான மற்றும் கடின உழைப்பிற்கான ஊதியத்திற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும்போது என் வயதான பலவீனமான கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கும் சுருக்கங்கள் நிறைந்த என் முகம் நனைந்துவிடும். ஏனென்றால் என் தினசரி வருமானம் மிகக் குறைவாக இருந்தது. வீட்டின் செலவுகளோ மிகக் குறைவாக இருந்தன. என்னை தவிர என் குடும்பத்தில் சம்பாதிக்கும் நபர் வேறு யாரும் இல்லை. எனக்கு மெஹிகா என்ற பெயரில் ஒரு மகள் இருந்தாள். அவள் அப்படியே என் நிழல் போலவே இருந்தாள். அவளை பார்க்கும்போது எனக்கு என் இளமை பருவம் நினைவுக்கு வரும். என் மகள் மிகவும் அழகாக இருந்தாள். நானும் என் இளமையில் இவ்வளவு அழகாகத்தான் இருந்தேன். என் மகள் மிகவும் அமைதியானவள் மற்றும் நற்பண்புகள், சம்ஸ்காரி கொண்டவள். நான் அவளுக்கு மிகச்சிறந்த குணங்களை கற்றுக் கொடுத்திருந்தேன். பெரியவர்களை மதிப்பது அவளுக்கு மிக நன்றாக தெரியும். அவள் மிகவும் எளிமையான சுபாவம் கொண்டவள். என் மகள் தன் சிறுவயது முதல் இன்று வரை ஒருபோதும் தன் பெற்றோரிடம் புதிய உடைகளோ புதிய காலணிகளோ அல்லது வேறு ஏதேனும் விலை உயர்ந்த பொருட்களோ கேட்டதே இல்லை. தன் தந்தை நோய்வாய்ப்பட்டிருப்பதையும் தன் தாய் நாள் முழுவதும் கொளுத்தும் வெயிலிலும் நடுங்கும் குளிரிலும் உழைத்துச் சம்பாதித்து வரும் சொற்ப பணம் 2 நேரத்து காய்ந்த ரொட்டிக்கே உணவுக்கே சரியாக இருக்கும் என்பதையும் அவள் நன்கு அறிந்திருந்தாள். என் கணவரும் மிகவும் சாதாரண மற்றும் நேர்மையான மனிதர். அவர் செங்கல் சூளையில் செங்கற்களைச் சுமந்து வேலை செய்து வந்தார். ஆனால் ஒருநாள் அங்கே அவருக்கு ஒரு பெரிய விபத்து நேர்ந்தது. அவர் உடலில் பல செங்கற்கள் விழுந்துவிட்டன. அதன் காரணமாக அவர் உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. அன்றிலிருந்து நானும் என் மகளும் என் கணவருக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்று மிகவும் பயந்து போனோம். நீண்ட காலம் அவர் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. வீட்டின் ஒரே வருமானமாக இருந்த அவர் இப்போது அடிக்கடி நோய்வாய்ப்படத் தொடங்கினார். என் கணவர் எவ்வளவு சம்பாதித்து வந்தாரோ அதைக் கொண்டு எங்கள் குடும்பம் நடந்து வந்தது. ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்டது எங்கள் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. காலப்போக்கில் அவர் உடலில் இருந்த காயங்கள் ஆறிவிட்டன. ஆனால் புதுப்புது நோய்கள் அவர் உடலில் உருவாகத் தொடங்கின. அவர் இப்போது வேலைக்கு செல்வதை முழுவதுமாக நிறுத்திவிட்டார். ஏனென்றால் அவர் உடல் அதற்கு தகுதியானதாக இருக்கவில்லை. என் கணவருக்கு அடிக்கடி நெஞ்சுவலி ஏற்படும், இருமலும் வரும். அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூட என்னிடம் போதுமான பணம் இருந்ததில்லை. என் கணவருக்கு அந்த விபத்து நடந்தபோது என் மகளுக்கு வெறும் 4 வயதுதான். அன்றிலிருந்து வீட்டின் முழு பொறுப்பும் என்மேல் விழுந்தது. நான் சில நாட்கள் மற்றவர் வீடுகளில் வேலை செய்தேன். ஆனால் பல வீடுகளில் மக்கள் என்னிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லை. அதன் காரணமாக நான் வீட்டு வேலை செய்வதை நிறுத்திவிட்டு சிறிது பணம் சேர்த்து சந்தையிலிருந்து குறைந்த விலையில் சில பாத்திரங்களை வாங்கி ஒரு கூடையில் வைத்துக் கொண்டேன். அந்த கூடையை தலையில் சுமந்து கொண்டு ஏழைகள் வாழும் பகுதிகளின் தெருக்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வேன். அங்கு மக்களுக்கு பாத்திரங்கள் தேவைப்படும். நான் நாள் முழுவதும் வீட்டை விட்டு வெளியே பாத்திரம் விற்பதில் மூழ்கியிருப்பேன். என் மகள் தன் தந்தையை கவனித்துக் கொள்வாள். மிஹிகா வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பாள். அவள் வீட்டின் மண்முற்றத்தை பெருக்குவாள். மண்குழாய் அடுப்பில் காய்ந்த விறகுகளை எரித்து சமைப்பாள். அந்த புகை அவள் கண்களை பதம் பார்க்கும். அவள் வீட்டிலேயே இருந்து தன் நோய்வாய்ப்பட்ட தந்தையை கவனித்துக் கொள்வாள். இரவு நேரத்தில் நான் மிகவும் களைத்துப் போய் வீடு திரும்பும்போது அவள் ஓடி வந்து என் கை கால்களை பிடித்து விடுவாள். மேலும் எனக்கு தன் கைகளாலேயே உணவும் ஊட்டி விடுவாள். நான் என் கீழ்ப்படிதலுள்ள மற்றும் கண்ணியமான மகளை பார்க்கும்போது ஒருபுறம் என் இதயம் மகிழ்ச்சியால் நிறையும்.
இறைவா, இந்த வறுமையிலும் பசியிலும் கூட ஒருபோதும் புகார் செய்யாத, எப்போதும் தன் பெற்றோரின் ஆரோக்கியத்திற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் இவ்வளவு நல்ல மகளை எனக்கு கொடுத்திருக்கிறாயே என்று எண்ணுவேன். ஆனால் மறுபுறம் ஒரு பெரிய ஆழமான துக்கம் என் இதயத்தில் எப்போதும் ஒரு கூர்மையான முள்ளை போல குத்திக்கொண்டே இருக்கும். ஒரு மகள் வளர்ந்து பெரியவளாகும்போது அநேகமாக ஒவ்வொரு தாயின் இதயத்திலும் இந்த குத்தல் இருக்கும். அந்த துக்கம் என்னவென்றால், என் மகளின் திருமணம் மற்றும் அவளுடைய வரதட்சணை பற்றிய கவலைதான். ஏழையின் மகள் வளர்ந்துவிட்டால் ஏழை பெற்றோரின் இரவு தூக்கம் என்றென்றும் காணாமல் போய்விடும் என்பது நம் சமூகத்தின் மிகப்பெரிய மற்றும் கேவலமான ஒரு பழக்கம். ஏனென்றால் மகளை புகுந்த வீட்டிற்கு அனுப்ப நிறைய பொருட்கள், விலை உயர்ந்த உடைகள், பளபளக்கும் பாத்திரங்கள், மரத் தளபாடங்கள், ஃபர்னிச்சர் மற்றும் பல விலை உயர்ந்த பொருட்களை வழங்க வேண்டும். இதுவே வரதட்சணை என்று அழைக்கப்படுகிறது. வரதட்சணை முறை நம் சமூகத்தில் மிகவும் சாதாரணமாகிவிட்டது. ஆனால் என்னிடம் என் மகளுக்கு தினமும் நல்ல உணவு வழங்கக்கூட பணம் இல்லாதபோது அவளுக்காக இவ்வளவு அதிகமான மற்றும் விலை உயர்ந்த வரதட்சணையை என்னால் எப்படி சேகரிக்க முடியும்? நான் மிகவும் கவலையிலும் இயலாமையிலும் இருந்தேன். மற்ற எல்லா தாய்களைப் போலவே நானும் என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும், அவள் திருமணம் கோலாகலமாக நடக்க வேண்டும், அவளுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேற வேண்டுமென்று விரும்பினேன். ஆனால் நான் வெறும் கையுடன் இருந்தேன். என் மகளின் ஆசைகளை நிறைவேற்ற என்னிடம் பணவசதி இல்லை. நாட்கள் இப்படி வேகமாக கடந்து கொண்டிருந்தன. மெஹிகாவின் வயதும் கூடிக்கொண்டே போனது. அக்கம் பக்கத்தினர் என் நோய்வாய்ப்பட்ட கணவரிடம் வந்து, நீங்கள் வளர்ந்த மகளை வீட்டில் சும்மா உட்கார வைத்திருக்கிறீர்கள், வாழ்நாள் முழுவதும் அவளை சமையல் மட்டுமே செய்ய வைக்கப் போகிறீர்களா? அவளுக்கு ஏன் இன்னும் திருமணம் செய்து வைக்கவில்லை என்று கிண்டல் செய்வார்கள். என் கணவர் அனைவரது பேச்சையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார். ஏனென்றால் அவரும் இயலாமையில் இருந்தார். யாருக்கும் எங்கள் கஷ்டம் கண்ணுக்கு தெரியவில்லை. நானும் என் பகுதியிலுள்ள ஏதேனும் ஒரு பெண்ணை சந்திக்கும்போது அந்த பெண்கள் எனக்கு புத்திமதி சொல்வது போல் பேசுவார்கள். இன்னும் எவ்வளவு காலம்தான் மகளை வீட்டிலேயே வைத்திருப்பாய்? அவளை ஒரு வீட்டிற்கு அனுப்பக்கூடாதா? அவளை உன் கழுத்தில் தொங்கும் தூக்கு கயிறாகவா வைத்திருக்க விரும்புகிறாய்? மற்ற பெற்றோர்கள் தங்கள் மகள்களுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து வைக்கத் துடிக்கிறார்கள். ஆனால் நீங்களோ மகளை வீட்டு வேலைகளிலேயே மூழ்கடித்திருக்கிறீர்கள் என்பார்கள். மக்களின் இந்த கசப்பான வார்த்தைகள் என் பலவீனமான இதயத்தில் அம்புகளைப் போல பாய்ந்தன. என் வாழ்நாள் முழுவதும் பாத்திரங்களை விற்றுக்கொண்டே இருந்தாலும் என் மகளின் திருமணத்தை நடத்தும் அளவுக்கு என்னால் பணம் சேர்க்க முடியாது என்று யாரிடம் போய்ச் சொல்வேன்? இக்கால சமூகத்தில் இன்னும் மகளுக்கு திருமணம் செய்யவில்லையா என்று கேட்பதற்கு பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெற்றோருக்கு திருமணம் செய்ய முடியாமல் இருப்பதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய காரணங்கள் இருக்கும் என்பதை யாரும் பார்ப்பதில்லை. நான் பகல் இரவு பாராமல் பழைய பாத்திரங்கள் நிறைந்த கூடையை தலையில் சுமந்து கொண்டு அலைந்து கொண்டிருப்பேன். ஆனால் நாள் முழுவதும் 1 அல்லது 2 பாத்திரங்கள் மட்டுமே விற்கும். அதை விற்று வரும் பணத்தில் தினமும் வீட்டிற்கு தேவையான சிறிதளவு மளிகைப் பொருட்களை வாங்கிச் செல்வேன். மேலும் மீதி பாத்திரங்களை வாங்குவதற்கும் என்னிடம் பணம் வைத்திருக்க வேண்டும். நாள் முழுவதும் உழைத்தாலும் சேமிப்பு என்பது இல்லாமலேயே இருந்தது. என்னிடம் இருக்கும் சொற்ப 100 அல்லது 50 ரூபாய்களை என் மகளின் திருமணத்திற்காக ஏதேனும் பொருட்கள் வாங்கச் சேமிக்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் இருந்த ஒரு மண்பாண்டத்திற்குள் மறைத்து வைப்பேன். ஆனால் இன்றைய விலைவாசி உயர்வில் என்னுடைய இந்த சிறிய சேமிப்பு மாவில் கலந்த உப்பைப் போல மிகவும் அற்பமானது இருந்தது. ஒரு நாள் என் வீட்டிற்கு மிகவும் வசதியான மற்றும் செல்வந்த குடும்பத்திலிருந்து என் மகளுக்கு ஒரு வரன் வந்தது. இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் எப்படி என் வீட்டிற்கு வரன் கேட்டு வர முடியும் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். அவர்கள் நகரின் ஒரு மிக முக்கியமான VIP மற்றும் பணக்கார பகுதியில் வசித்து வந்தனர். அவர்களிடம் பெரிய கார்கள் இருந்தன, சொந்தமாக பெரிய தொழிலும் இருந்தது. நானும் என் நோய்வாய்ப்பட்ட கணவரும் இதை பார்த்து ஆச்சரியத்திலும் கவலையிலும் ஆழ்ந்தோம். இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் எங்கள் இந்த சிறிய வீட்டிற்கும் குடிசை பகுதிக்கும் வரன் கேட்க ஏன் வந்தார்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை. பையனின் தந்தை என் மகளுக்கு வரன் கேட்டு எங்களிடம் வந்திருந்தார். அவர் என்னிடமும் என் கணவரிடமும், உங்கள் மகளை ஒரு விழாவில் மிகவும் எளிமையாக அமர்ந்திருப்பதை பார்த்தோம், அவளுடைய கண்ணியமும் நற்பண்புகளும் எங்களுக்கு மிகவும் பிடித்துவிட்டது, அதனால்தான் மெஹிகாவை எங்கள் வீட்டு மருமகளாக்க விரும்புகிறோம் என்று கூறினார். இதை கேட்டவுடன் என் இதயத்தில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்தது. என் கணவரின் முகத்திலும் புன்னகை பூத்தது. என்னை போன்ற ஒரு ஏழை பெண்ணின் மகளுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியமா? அவள் இவ்வளவு பெரிய மற்றும் ஆடம்பரமான வீட்டிற்கு மகாராணியாக போகிறாளா என்று அவர் வியந்தார். இறைவன் இந்த வரனை எங்கள் வீட்டிற்கு அனுப்பி எங்களுக்கு இவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்வார் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. இனி என் மகள் ஒருபோதும் பசியோடு தூங்க வேண்டியிருக்காது, அவள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாள். ஆனால் அதே கணத்தில் வரதட்சணை பற்றிய அந்த பயங்கரமான மற்றும் அச்சுறுத்தும் எண்ணம் என் மனதில் தோன்றியது. அது என் மகிழ்ச்சி அனைத்தையும் ஒரே நொடியில் அழித்துவிட்டது. நான் மாப்பிள்ளை வீட்டாரிடம் மிகுந்த பணிவோடும் வெட்கத்தோடும் கைகூப்பிச் சொன்னேன், ஐயா பாருங்கள், நான் மிகவும் ஏழைப்பெண். என் கணவர் நோயாளியாக இருக்கிறார். நான் தலையில் கூடையைச் சுமந்து வீதி வீதியாக பாத்திரம் விற்று பிழைப்பு நடத்துகிறேன். நாங்கள் மிகவும் சாதாரண மனிதர்கள். எங்களால் எப்படி உங்களுக்கு இணையாக நிற்க முடியும்?
என் மகளுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. என் சேமிப்பு, சொத்து எல்லாமே என் மகள்தான். அதைத் தவிர வேறொன்றுமில்லை. உங்கள் வீட்டு வேலைக்காரர்கள் கூட எங்களை விட பணக்காரர்களாக இருப்பார்கள். எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. நீங்கள் எங்கே, நாங்கள் எங்கே? பையனின் தந்தை மிகவும் இனிமையாக பேசினார். சகோதரி, பாருங்கள், எங்களுக்கு உங்களிடமிருந்து எந்த தான தர்மமோ வரதட்சணையோ தேவையில்லை. எங்களுக்கு உங்கள் மகளை பிடித்துவிட்டது, அவ்வளவுதான். ஒருமுறை என் மகனின் புகைப்படத்தை பாருங்கள். எங்களுக்கு பெரிய தொழில் இருக்கிறது. என் மகன் அதைத்தான் கவனித்துக் கொள்கிறான். எங்களுக்கு உங்களிடமிருந்து எதுவும் வேண்டாம். உங்கள் மகளை எங்கள் வீட்டு மருமகளாக்க வேண்டும் என்பது மட்டுமே எங்கள் விருப்பம். இதைக் கேட்டதும் நான் அழுது கொண்டே அவர்கள் முன் கைகூப்பி நின்றேன். உங்களுக்கு மிக்க நன்றி. என்னைப் போன்ற ஏழையின் மகளை உங்கள் வீட்டு மருமகளாக்க சம்மதித்ததற்கு நான் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன் என்றேன். என் கணவரும் அழத் தொடங்கினார். நம் மகளுக்கு இவ்வளவு பெரிய இடத்திலிருந்து வரன் தேடி வந்திருப்பதை என்னால் நம்பவே முடியவில்லை என்றார். இப்படியாக என் மகளின் நிச்சயம் முடிந்தது. திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. வீட்டில் திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் எதுவும் கேட்கவில்லை என்றாலும், ஊர்வாய்க்கு பயந்தும் என் மகளின் மானத்தை காக்கவும் குறைந்தது சில பொருட்களையாவது கொடுக்க வேண்டும் என்பதை நானும் என் கணவரும் நன்கு அறிந்திருந்தோம். அந்த பெரிய வீட்டிற்கு போன பிறகு என் மகள் எதற்கும் வெட்கப்படக்கூடாது. அவளுடைய மாமியார் வீட்டாரோ உறவினர்களோ வெறும் கையோடு வந்தவள் என்று அவளை கேலி செய்யக்கூடாது என்று நாங்கள் நினைத்தோம். என் கணவர் எப்போதும் கவலையிலேயே இருப்பார். கருணா, நான் மட்டும் ஆரோக்கியமாக இருந்திருந்தால் என் மகளின் திருமணத்திற்காக ஏதாவது ஏற்பாடு செய்திருப்பேன். உன்னை இப்படி தவிக்க விடுவதை பார்க்க எனக்கு சகிக்கவில்லை என்பார். நான் உண்மையிலேயே மிகுந்த வேதனையில் இருந்தேன். என் இரவு தூக்கம் தொலைந்து போனது. என்னால் தூங்க முடியவில்லை. இப்போது என் உழைப்பை இரட்டிப்பாக்கினேன். அதிகாலை இருட்டிலேயே என் கூடையைச் சுமந்து கொண்டு கிளம்பி விடுவேன். இரவு வெகுநேரம் வரை தெருக்களிலும் சந்துகளிலும் பாத்திரம் விற்க முயற்சிப்பேன். சிலர் என் பாத்திரங்களை வாங்கினார்கள். ஆனால் இக்காலத்தில் பலர் பிராண்டட் பொருட்களை கடைகளிலோ அல்லது மால்களிலோ வாங்குவதால் என் பாத்திரங்களை அலட்சியப்படுத்தி விரட்டினார்கள். அந்த வயதான காலத்தில் என் எலும்புகள் வலியால் அலறின. தூக்கமின்மையால் என் கண்கள் எப்போதும் சிவந்து போயிருக்கும். பலவீனத்தால் என் உடல் நடுங்கும். ஆனால் என் மகளின் சிரித்த முகம் நினைவுக்கு வரும்போதெல்லாம் என் துக்கங்கள் அனைத்தையும் நான் மறந்துவிடுவேன். இந்த உலகில் அவள் மட்டும்தான் என் நிழலாக இருந்தாள். என் மகள் அந்த அரண்மனை போன்ற வீட்டில் ஒரு இளவரசியைப் போல வாழ்வாள் என்று நான் எப்போதும் நினைத்துக் கொள்வேன். ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் மகள் புகுந்த வீட்டிற்குச் செல்லும்போது அவள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைய வேண்டும் என்றுதானே விரும்புவார்கள். இதையெல்லாம் நினைத்து நான் மீண்டும் உழைக்கத் தொடங்குவேன். நாள் முழுவதும் நகரத்தின் நீண்ட பரந்த சாலைகளில் புழுதி மற்றும் மண்ணை சகித்துக்கொண்டு என் வேலையில் இருப்பேன். சிலர் என் பாத்திரங்களுக்கு மிகக் குறைந்த விலையை கேட்பார்கள். நான் கொடுக்க மறுத்தால் என்னுடன் சண்டையிடுவார்கள். லாபம் இல்லாமல் அல்லது நஷ்டத்திற்கு என்னால் பாத்திரங்களை விற்க முடியாதல்லவா? சில நேரங்களில் யாராவது மிகக் குறைந்த பணம் தருவார்கள். சில நேரங்களில் நாள் முழுவதும் ஒரு பாத்திரம் கூட விற்காது. நான் ஒவ்வொரு நாள் மாலையிலும் சந்தைக்குச் செல்வேன். துணிக்கடைகள் மற்றும் விலையுயர்ந்த மரத் தளபாடக் கடைகளின் வெளியே நின்று கொண்டு அந்த விலையுயர்ந்த பளபளக்கும் ஆடைகளையும் பாத்திரங்களையும் கனமான மரச்சாமான்களையும் மிகுந்த ஏக்கம் நிறைந்த கண்களோடு பார்ப்பேன். அவற்றை என் மகளுக்காக வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன். ஆனால் அந்த பொருட்களை தொட்டு பார்க்கவோ அல்லது அதன் விலையை கேட்கவோ கூட என்னிடம் போதிய பணம் இருக்கவில்லை. நான் அந்த பொருட்களை பார்த்து பெருமூச்சு மட்டுமே விட்டுக்கொண்டு விற்றுக்கையோடு வீடு திரும்புவேன். நான் அடிக்கடி இரவில் எழுந்து தனியாக உட்கார்ந்து விம்மி விம்மி அழுவேன். என் இறைவனிடம் கதறி பிரார்த்தனை செய்வேன். இறைவா, எனக்கு உதவி செய். இந்த ஏழை மீது இரக்கம் காட்டு. என் மகளின் மானத்தை காப்பாற்று. என் மகளை நான் எப்போதும் மகிழ்ச்சியாக பார்க்க விரும்புகிறேன். புகுந்த வீட்டிற்குச் சென்ற பிறகு என் மகள் எந்த துன்பத்தையும் சந்திக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். என் வாழ்நாள் முழுவதும் நான் உழைத்தே சம்பாதித்தேன். இந்த வயதான காலத்தில் என்னை யாருடைய முன்னிலையிலும் அவமானப்பட விட்டுவிடாதே என்று கெஞ்சுவேன். திருமண நாட்கள் மிக வேகமாக நெருங்கி வந்தன. ஒவ்வொரு நாள் கடக்கும்போதும் என் கவலைகளும் அதிகரித்துக் கொண்டே சென்றன. நான் எனது ஏழை உறவினர்களிடமும் தெரிந்தவர்களிடமும் கொஞ்சம் பணம் கடன் கேட்க பெரிதும் முயன்றேன். ஆனால் ஏழையின் உறவினரும் ஏழையாகத்தான் இருப்பார்கள். அவ்வளவு பெரிய உதவி செய்ய யாரிடமும் வசதி இருக்கவில்லை. சிலர் என்னிடம் எதுவுமில்லை என்று நேரடியாக சொல்லிவிட்டார்கள். சிலர் ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி என்னை தவிர்த்தார்கள். என்னைச் சுற்றிலும் ஒரு பெரிய இருண்ட சுவர் எழுப்பப்பட்டது போலவும் அதிலிருந்து வெளியேற எனக்கு வழியே இல்லாதது போலவும் நான் உணரத் தொடங்கினேன். என் கணவரும் தானும் ஏதேனும் வேலை செய்ய முயல்வதாக கூறினார். ஆனால் நான் அவரிடம், நீங்கள் என் வாழ்க்கைத் துணை, உங்களை நான் இழக்க விரும்பவில்லை. நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம், நானே ஏதேனும் செய்கிறேன் என்று சொன்னேன். என் கணவரும் என் நிலையை பார்த்து கவலையில் இருந்தார். இறைவன் நிச்சயம் ஏதேனும் ஒரு வழியை காட்டுவான், நீ கவலைப்படாதே என்று எனக்கு ஆறுதல் கூறுவார். ஆனால் திருமண நாளுக்குள் வரதட்சணை பொருட்களை சேர்க்க முடியாவிட்டால் என்ன ஆகுமோ என்று என் உள்ளம் எப்போதும் பயந்து கொண்டிருந்தது.
என் இரத்தத்தை விற்றுவிடுகிறேன், என் சிறுநீரகத்தை விற்றுவிடுகிறேன், ஆனால் என் மகளின் திருமணத்தில் எந்தக் குறையும் வைக்க மாட்டேன் என்று நான் எப்போதும் நினைத்துக் கொள்வேன். நாட்கள் இப்படியே அழுகையுடனேயே கடந்து சென்றன. பிறகு ஒரு இரவு நான் ஒரு மிகப்பெரிய கடினமான சோதனையின் முன்னால் வந்து நின்றேன். அது குளிர்காலத்தின் ஒரு கடும் குளிரும் இருட்டும் நிறைந்த இரவு. வானத்தில் அடர்ந்த கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. மனித எலும்புகளைக் கூட உறையச் செய்யும் அளவுக்கு குளிர்ந்த காற்று மிக வேகமாக வீசிக்கொண்டிருந்தது. நான் அதிகாலையிலிருந்தே வீட்டை விட்டு புறப்பட்டிருந்தேன். நாள் முழுவதும் நான் எதுவும் சாப்பிடவில்லை. பசியின் காரணமாக என் வயிற்றில் கடும் வலி ஏற்பட்டது. குளிரின் காரணமாகவும் மழையினாலும் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவது குறைவாக இருந்ததால் நாள் முழுவதும் எனக்கு பெரிய வாடிக்கையாளர்கள் யாரும் கிடைக்கவில்லை. என்னிடம் சொற்ப பணமே இருந்தது. இரவு 10 மணியாகிவிட்டது. நகரத்தின் சாலைகள் முற்றிலும் வெறிச்சோடி கிடந்தன. எனது பழைய கூடை மற்றும் அதிலிருந்த பாத்திரங்கள் மீது ஒரு பருத்தி துணி போர்த்தப்பட்டிருந்தது. அதன் வழியாக தண்ணீர் கசிந்து என் பாத்திரங்களை நனைத்துக் கொண்டிருந்தது. நான் எப்படியாவது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அங்கு என் நோயுற்ற கணவரும் என் மகளும் எனக்காக காத்திருந்தனர். ஆனால் நான் வெறும் கையோடு வீட்டிற்கு செல்ல விரும்பவில்லை. நகரின் மிகப்பெரிய மற்றும் பழமையான சாலைப்பகுதிக்குச் செல்லலாம் என்று நினைத்தேன். அங்கு நிறைய உணவகங்கள், தாபாக்கள் இருந்தன. உணவக உரிமையாளர்கள் பெரும்பாலும் தங்கள் கடைகளில் குறைந்த விலை பாத்திரங்களை வைத்திருப்பார்கள். அங்கு என் பாத்திரங்கள் விற்கப்படலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர்கள் என்னிடம் பாத்திரங்களை வாங்கவில்லை. ஓரிருவர் வாங்கினாலும் எனக்கு அதில் பெரிய லாபம் எதுவும் கிடைக்கவில்லை. இன்றைய உணவுக்கும் நாளைக்காகச் சிறிது பணத்தை சேமிப்பதற்கும் என் பாத்திரங்களை யாராவது வாங்க மாட்டார்களா என்று நான் ஏங்கினேன். நான் என் கூடையை தலையில் சுமந்து கொண்டு மெதுவாக நடந்து கொண்டிருந்தேன். என் கால்கள் தள்ளாடின. இருந்தாலும் நான் தொடர்ந்து நடந்து ரயில் நிலையத்தை நோக்கிச் சென்றேன். ரயில் நிலையத்திற்கு முன்னால் பல உணவகங்கள் இருந்தன. அங்கிருக்கும் உரிமையாளர்களிடம் என் பாத்திரங்களை விற்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அங்கும் அமைதி நிலவியது, ஏனெனில் அது குளிர்கால இரவு. நேரம் மிகவும் கடந்துவிட்டது. உணவகத்தில் ஒரு சில நபர்களை மட்டுமே என்னால் பார்க்க முடிந்தது. நான் என் கூடையை எடுத்துக்கொண்டு முன்னேறிச் சென்றேன். ஓரிருவரிடம் பேசினேன். பாத்திரங்களை வாங்கச் சொன்னேன். ஆனால் அனைவரும் மறுத்துவிட்டனர். பிறகு நான் அங்கிருந்த ஒரு இருண்ட மூலையில் போய் நின்று கொண்டேன். குளிரிலிருந்து தப்பிக்க எனது பழைய கிழிந்த சால்வையை என் காதுகளிலும் தலையிலும் சுற்றிக் கொண்டேன். நான் தொடர்ந்து இறைவனை நினைத்துக் கொண்டிருந்தேன். யாராவது ஒரு மனிதர் என் சில பாத்திரங்களையாவது வாங்க மாட்டார்களா என்று என் இதயத்தில் பிரார்த்தனை செய்தேன். இன்றைய நாள் உழைப்பு வீணாகாதபடி யாராவது நல்ல விலை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். நீண்ட நேரம் இப்படியே குளிரில் நடுங்கிக் கொண்டு காத்திருந்தேன். அதன் பிறகு திடீரென்று ஒரு பெரிய உணவகத்திலிருந்து வெளியே வந்த ஒரு பெண்ணின் மீது என் பார்வை விழுந்தது. அவள் தனது காரில் ஏறப்போகும் நிலையில் இருந்தாள். அவளுடைய பார்வை என் மீது விழுந்தது. அவள் பார்க்க மிகவும் செல்வந்தராகத் தெரிந்தாள். அவள் மிகவும் விலையுயர்ந்த மற்றும் தடிமனான கம்பளி ஆடைகளை அணிந்திருந்தாள். அவள் கையில் ஒரு பிராண்டட் மற்றும் அழகான கைப்பை பர்ஸ் இருந்தது. அவளுடைய மற்றொரு கையில் ஒரு சூட்கேஸ் இருந்தது. அது பார்ப்பதற்கு மிகவும் கனமாக தெரிந்தது. அவளுக்கு சுமார் 45 வயது இருக்கும். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. அந்த பெண் தனது காரில் ஏறப்போகும் வேளையில் என் மீது அவள் பார்வை விழுந்தது. அவள் விரைவாக என்னிடம் வந்து பழைய ரோட்வேஸ் பகுதிக்குச் செல்லும் வழியை கேட்டாள். அந்த பாதையை நான் நன்றாக அறிந்திருந்தேன், ஏனென்றால் அதற்கு முன்பு வீட்டு வேலை செய்வதற்காக அந்த இடத்திற்கு நான் பலமுறை சென்றிருக்கிறேன். எனவே அவர்கள் எப்படி செல்ல வேண்டும் என்ற முகவரியை நான் அவர்களுக்குச் சொன்னேன். நான் சொன்ன முகவரியை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள், ஏனென்றால் அது நகரின் மிக முக்கியமான VIP பகுதி. அது இங்கிருந்து வெகு தொலைவில் இருந்தது. யாருக்காவது உதவி செய்தோம் என்ற நிம்மதி எனக்கு கிடைத்தது. அந்த பெண் என்னிடம், "உனக்கு மிக்க நன்றி சகோதரி" என்று கூறினாள். அவள் என்னை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பார்த்தாள். ஒருவேளை அவள் எனது ஏழ்மையான தோற்றத்தை கவனித்திருக்கலாம். பிறகு அவள் தனது பையிலிருந்து பணத்தை எடுத்து என்னிடம் நீட்டி, இந்த பணம் உனக்காக. இதை நீயே வைத்துக்கொள்" என்று கூறினாள். நான் சொன்னேன், "வேண்டாம் அம்மா, எனக்கு இந்த பணம் வேண்டாம். நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பணத்தை கொடுக்கிறீர்கள்?" அவள் சொன்னாள், "நீ எனக்கு உதவி செய்திருக்கிறாய். முகவரியைச் சொன்னாய். இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த முகவரியைச் சொல்லக்கூடிய ஒருவரை கூட எனக்கு தூரத்தில் கூட காணவில்லை. நான் இந்த உணவகத்திலும் இந்த முகவரியை கேட்டேன். ஆனால் யாரும் எனக்கு சரியாகச் சொல்லவில்லை. ஆனால் நீ எனக்கு மிக தெளிவாக புரிய வைத்தாய். இப்போது நான் என் இலக்கை அடைந்து விடுவேன்." நான் சொன்னேன், "பரவாயில்லை, ஆனால் உங்கள் பணத்தை என்னால் இப்படிச் சும்மா வாங்கிக் கொள்ள முடியாது." அந்த பணக்கார பெண் சொன்னாள், "நீ மானமுள்ள சுயமரியாதை மிக்க பெண் என்று எனக்குத் தெரிகிறது. சரி, அப்படியானால் உன்னிடம் இருக்கும் ஏதேனும் ஒரு பாத்திரத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன். அதற்கு பதிலாக நீ இந்த பணத்தை வைத்துக்கொள். நான் உன்னிடம் பாத்திரம் வாங்கினேன் என்று நினைத்துக்கொள். இப்படியென்றால் உன் சுயமரியாதைக்கும் பாதிப்பு ஏற்படாது." அவளுடைய பேச்சைக் கேட்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன். என் கூடையில் இருந்த பாத்திரங்களை அவளிடம் காட்டினேன். அவள் ஒரு பாத்திரத்தை பதிலா எடுத்துக்கொண்டாள். பிறகு பணத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றாள்.
நான் பணத்தை எண்ணி பார்த்தபோது அது எனது எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருந்தது. நான் 1 மாதம் முழுதும் உழைத்து சம்பாதிக்கும் அளவுக்கு அந்த பணம் இருந்தது. நான் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து என் மகளின் திருமணம் மற்றும் வரதட்சணை பற்றி சிந்திக்கத் தொடங்கினேன். நாளை இந்த பணத்தை வைத்து மெஹிகாவை சந்தைக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அவள் தனக்கு தேவையான சில பொருட்களையும் துணிகளையும் வாங்கிக் கொள்வாள். இனி வீட்டிற்குச் செல்ல வேண்டும், வீட்டிற்குச் சென்று ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தேன். பிறகு நான் குனிந்து தரையில் இருந்த என் கூடையை தூக்கியபோது தரையில் கிடந்த அந்த சூட்கேஸை பார்த்ததும் என் இதயம் ஒரு கணம் துடிக்க மறந்தது. என் மூச்சு தொண்டையிலேயே அடைத்துக் கொண்டது. அந்த பெண் எங்கே நின்று என்னிடம் பேசிக் கொண்டிருந்தாளோ அங்கே ஒரு சிறிய சுவர் இருந்தது. அந்த பெண் பேசிக்கொண்டேதான் கொண்டு வந்த சூட்கேஸை அங்கே வைத்துவிட்டாள். அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். ஆனால் தனது சூட்கேஸை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டாள். அந்த கடும் குளிரிலும் என் நெற்றியில் வியர்வை அரும்பியது. என் மூளை வேலை செய்வதையே நிறுத்திவிட்டது. நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. இந்த சூட்கேஸை எப்படி அந்த பெண்ணிடம் மீண்டும் சேர்ப்பது? அந்த பெண் யார், எங்கிருந்து வந்தாள் என்பது கூட எனக்கு தெரியாது. அல்லது இதை என்னிடமே வைத்துக் கொள்ளலாமா? எனக்குள் ஒரு விசித்திரமான போர் தொடங்கியது. மகளின் திருமண கவலையை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு ஏழை தாய், தன் மகளுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லாதவள், ஒவ்வொரு நாளும் பணத்திற்காக அலைந்து திரிபவள். அவள் முன்னால் ஒரு பணக்கார பெண்ணின் சூட்கேஸ் கிடந்தது. நடுங்கும் கைகளால் அந்த பாரமான சூட்கேஸை தூக்கி என் முன்னால் தரையில் வைத்தேன். அது மிகவும் கனமாக இருந்தது. என் இதயத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, கருணா, இது உன் மகளின் அதிர்ஷ்டத்தின் அடையாளம். இறைவன் உன் பிரார்த்தனைகளை கேட்டுவிட்டான், உனக்கு உதவி செய்துவிட்டான். இந்த சூட்கேஸை உன்னிடமே வைத்துக்கொள், உன் மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்து. அந்த பணக்கார பெண் மிகவும் செல்வந்தர். இந்த சூட்கேஸ் தொலைந்து போவதால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். நீ யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. இது பேராசை மற்றும் இயலாமையின் குரல். இது என் மூளையை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. நான் அந்த சூட்கேஸை உற்று பார்த்தேன். அதில் பூட்டு இல்லை. அதை என்னால் எளிதாக திறக்க முடிந்தது. எனது ஆர்வமும் எனது இயலாமையும் அந்த சூட்கேஸை ஒருமுறை திறந்து பார்க்கும்படி என்னை தூண்டின. இறுதியில் இதில் அப்படி என்னதான் இருக்கிறது, ஏன் இது இவ்வளவு கனமாக இருக்கிறது என்று பார்க்க துடித்தேன். என் கைகள் பயங்கரமாக நடுங்கிக் கொண்டிருந்தன. என் இதயத் துடிப்பு எவ்வளவு சத்தமாக இருந்தது என்றால் அதன் சத்தம் வெளியே சாலையில் கூட கேட்கும் என்று நான் நினைத்தேன். நான் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு இறைவனின் பெயரைச் சொல்லி நடுங்கும் கைகளால் அந்த சூட்கேஸை சிறிது திறந்து மெதுவாக அதன் மூடியை தூக்கினேன். மங்கலான வெளிச்சத்தில் சூட்கேஸின் உள்ளே என் பார்வை விழுந்தபோது அங்கிருந்த அந்த அதிர்ச்சியூட்டும் காட்சியைக் கண்டு என் காலடியிலிருந்த நிலைமை நழுவது போல் உணர்ந்தேன். சூட்கேஸின் உள்ளே ஏராளமான தங்க நகை செட்ஸ் நிறைந்திருந்ததைக் கண்டு என் வயதான கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. பயத்தினாலும் ஆச்சரியத்தினாலும் என் பலவீனமான உடல் நடுங்கத் தொடங்கியது. இதெல்லாம் ஒரு பெரிய கனவோ என்று எனக்கு தோன்றியது. அதில் இருந்த ஒரு விலையுயர்ந்த தங்கச் சங்கிலியை எடுத்து என் கையில் ஏந்தியபோது என் இதயம் வேகமாக துடித்தது. ஒரு கணம் இந்த ஏழை மற்றும் இயலாமையிலுள்ள தாயின் உண்மையான மனசாட்சி புரி மோசமாக ஆட்டம் கண்டது. என் மூளையில் பேராசை குடியேறியது. எனக்கு திடீரென்று என் மகளின் வாடிய முகம் நினைவுக்கு வந்தது. அவளுடைய திருமணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவளுடைய வரதட்சணைக்காக என்னிடம் எதுவுமே இல்லை. இந்த தங்க நகைகளை நான் என்னிடமே வைத்துக் கொண்டால் என் மகளின் திருமணம் மிக விமரிசையாக நடக்கும். என் கணவரின் நோய்க்கும் சிகிச்சை அளித்து விடலாம். நான் என் கைகளை நீட்டி அவற்றையெல்லாம் தொட ஆரம்பித்தேன். அப்போது என் இதயத்தின் ஆழமான ஒரு மூலையிலிருந்து விழித்துக் கொண்டிருந்த என் மனதின் ஒரு கர்ஜனை போன்ற சத்தம் கேட்டது. அது என் உடல் முழுவதையும் உலுக்கியது. இன்று எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அடுத்தவரின் விலையுயர்ந்த பொருட்களை என் வீட்டிற்கு எடுத்துச் செல்வேன்? என்னால் இப்படி செய்ய முடியாது. இது யாருடையதோ அவரிடமே இதை திருப்பித் தர வேண்டும் என்று என் மனம் உறுதியாக கூறியது. இதை நினைத்த மாத்திரத்திலேயே நான் உடனே என் கைகளை பின்வாங்கிக் கொண்டேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. நான் அங்கேயே விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். இறைவனிடம் கைகூப்பி, என்னை மன்னித்துவிடு, இந்த பயங்கரமான பாவத்திலிருந்து என்னை காப்பாற்று. நான் வாழ்நாள் முழுவதும் பசியால் கூட செத்துப் போகிறேன். ஆனால் ஒருபோதும் அடுத்தவர் சொத்தின் மீது தவறான கண் வைக்க மாட்டேன். இதை பெற்று என் மகளுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று வேண்டினேன். நான் என் கண்ணீரை துடைத்தேன். இப்போது என் இதயம் பேராசையிலிருந்து முற்றிலும் சுத்தமாகிவிட்டது. நான் மிகவும் உறுதியான முடிவோடு அந்த சூட்கேஸின் மூடியை மூடினேன். விரைவாக என் கூடையை தலையில் வைத்துக்கொண்டு ஒரு கையால் அந்த சூட்கேஸை பிடித்துக்கொண்டேன். இப்போது மழை பெய்யத் தொடங்கியிருந்தது. ஆனால் இந்த அமானத், ஒப்படைக்கப்பட்ட பொருள் யாருடையதோ அவரிடம் ஒப்படைத்தே தீருவேன் என்று நான் முடிவெடுத்தேன். அந்த பெண் என்னிடம் முகவரி கேட்ட இடம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அவள் இன்னும் அங்கேயேதான் இருப்பாள் என்று தோன்றியது. அந்த இருட்டில் நடப்பது எனக்கு கடினமாக இருந்தது. ஆனால் எப்படியாவது இந்த சொத்தை விரைவில் திருப்பித் தர வேண்டும் என்ற கவலை மட்டுமே எனக்கு இருந்தது. அந்த வழி மிகவும் தூரமாக இருந்தது. ஆனால் நான் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தேன். சுமார் 2 மணி நேர பயணத்திற்குப் பிறகு நான் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தேன். அங்கே பல பெரிய பங்களாக்கள் இருந்தன.
பிறகு அந்த பெண் ஏறிச் சென்ற அதே காரை கண்டேன். அந்த கார் ஒரு பெரிய பங்களாவின் வெளியே நின்றிருந்தது. நான் கதவுக்கருகில் சென்று காவலாளியிடம், நான் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று கூறினேன். காவலாளி சரி என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். ஆனால் நீண்ட நேரமாக அவர் வரவில்லை. இவ்வளவு இரவு நேரத்தில் அனைவரும் தூங்கியிருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் நான் அங்கேயே நீண்ட நேரம் காத்திருந்தேன். சிறிது நேரம் கழித்து காவலாளி வெளியே வந்து என்னை உள்ளே செல்லச் சொன்னார். மழையினால் என் துணிகள் அனைத்தும் நனைந்திருந்தன. ஆனால் நான் அங்கிருந்து போவதாக இல்லை. மெதுவான அடிகளுடன் நான் உள்ளே சென்றேன். வீட்டின் உட்புற கதவுக்கருகில் நான் வந்தபோது காவலாளி, இங்கேயே நில்லுங்கள், அம்மா வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறிவிட்டுச் சென்றார். அதன் பிறகு ஒருவரின் காலடி சத்தம் எனக்கு தெளிவாக கேட்டது. அந்தச் சத்தம் மெதுவாக என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. நான் கதவிலிருந்து சற்று தள்ளி நின்றேன். அந்த சூட்கேஸ் இன்னும் என் கையிலேயே இருந்தது. ஆனால் என் கூடையை கீழே தரையில் வைத்திருந்தேன். உள்ளிருந்து யார் வருகிறார்களோ அவர்கள் என்னிடம் எப்படி நடந்து கொள்வார்களோ என்று என் இதயம் பலமாக துடித்துக் கொண்டிருந்தது. பிறகு 2 பேர் வெளியே வந்தார்கள். கதவின் நடுவே வந்து நின்ற அந்த நபரைக் கண்டதும் என் கண்கள் அப்படியே உறைந்து போயின. என் குரல் தொண்டையிலேயே அடைத்துக் கொண்டது. ஏனென்றால் அந்த பெரிய ஆடம்பரமான பங்களாவின் வாசலில் நின்றிருந்தது எனக்கு தெரியாத நபர் அல்ல. கதவின் நடுவே அந்த பிரகாசமான ஒளியின் கீழ் நின்றிருந்தது அதே பணக்கார மனிதர்தான். யார் சில நாட்களுக்கு முன்பு என்னைப் போன்ற ஒரு ஏழை பெண்ணின் வீட்டிற்கு தனது மகனுக்காக என் ஒரே மகளின் வரன் கேட்டு வந்தாரோ அதே மனிதர்தான் அவர். என் மகள் எந்த வீட்டிற்கு மருமகளாகப் போகப் போகிறாளோ, யாருடைய வரதட்சணைக்காக நான் பகல் இரவாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தேனோ அதே மனிதர்தான் அங்கே நின்றிருந்தார். எனக்கு எதுவுமே புரியவில்லை. இதெல்லாம் என்ன நடக்கிறது? நான் கனவு காண்கிறேனா அல்லது என் கண்கள் என்ன ஏமாற்றுகின்றனவா? சிறிது நேரத்திற்கு முன்பு என்னிடம் முகவரி கேட்ட அதே பெண்மணியும் அவருக்கு அருகில் நின்றிருந்தார். நகை நிறைந்த சூட்கேஸை சாலையில் விட்டுச் சென்றவர் வேறு யாருமல்ல, அவர் என் மகளின் வருங்கால மாமியார். இதுவரை நான் அவரை பார்த்ததில்லை. ஏனென்றால் வரன் கேட்க தந்தை மட்டுமே வந்திருந்தார். தாய் வரவில்லை. ஒருவேளை பையனுக்கு தாய் இல்லையோ என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் இந்த திடீர் அதிர்ச்சி என்னை உறைய வைத்தது. நான் கையில் பிடிந்திருந்த அந்த பை இப்போது இன்னும் கனமாக இருப்பது போல் எனக்கு தோன்றியது. நான் ஏதோ பெரிய பாவத்தை செய்தவள் போலவோ அல்லது திருடியவள் போலவோ உணரத் தொடங்கினேன். ஆனால் நான் எந்த திருட்டும் செய்யவில்லை. நான் நேர்மையுடன் அந்த மனிதரின் பொருளை திருப்பித் தரவே வந்திருந்தேன். ஆனால் என் மகளின் வருங்கால மாமனார் மற்றும் மாமியாரை திடீரென்று என் முன்னால் கண்டதும் என் இதயத்தில் ஆயிரக்கணக்கான பயங்கரமான மற்றும் கவலையளிக்கும் எண்ணங்கள் ஓடின. நான் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து இங்கே வந்ததாக அவர்கள் நினைப்பார்களோ என்று நான் அஞ்சினேன். அல்லது ஏதோ பேராசையில் அவர்கள் வீட்டின் முன் வந்து நின்று பணம் கேட்கிறேன் என்று நினைத்து விடுவார்களோ என்று என் மனம் தவித்தது. என் வாய் முற்றிலும் மௌனமாகிவிட்டது. வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. நான் ஆச்சரியமும் கவலையும் கலந்த உணர்வுடன் அவர்கள் இருவரின் முகங்களையும் பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர்களின் முகங்களில் எந்த கவலையோ சோகமோ இல்லை. மாறாக அவர்களின் முகங்கள் மிகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருந்தன. மெதுவாக அவர்கள் இருவரும் முன்னேறி வந்தனர். அந்த பெண் என் கைகளை தனது கதகதப்பான கைகளால் மிகவும் உறுதியாகவும் அன்பாகவும் பற்றிக் கொண்டாள். என் மகளின் வருங்கால மாமனார் மரியாதையான சொற்களில் என்னை நோக்கி இப்படி கூறினார். சகோதரி, நீங்கள் ஏன் இந்த மழையில் இப்படி இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உள்ளே வாருங்கள். உங்கள் உடைகள் கூட நனைந்துவிட்டன. இப்படி இருந்தால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு விடுவீர்கள். என் கையை பிடித்துக் கொண்டிருந்த அந்த பெண் இன்னும் மௌனமாகவே இருந்தாள். நான் தடுமாற்றத்துடனும் மிகுந்த வெட்கத்துடனும் அந்த பெண்ணின் கண்களை பார்த்து, சகோதரி, நான் உங்களை பின்தொடர்ந்து இங்கு வரவில்லை. மாறாக நீங்கள் சாலையோரச் சுவரில் உங்கள் ஒரு பொருளை அமானத் விட்டுச் சென்றீர்கள். அதை உங்களிடம் ஒப்படைக்கவே நான் வந்தேன். நீங்கள் இங்கேதான் இருப்பீர்கள் என்று நினைத்து நான் இங்கு வந்தேன். நீங்கள் இங்கே வசிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் என் கடமையைச் செய்யவே வந்தேன். இதோ உங்கள் சூட்கேஸை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அந்தச் சூட்கேஸை அவர்களிடம் நீட்டி, இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றேன். என் மகளின் வருங்கால மாமனாரை நோக்கி கைகூப்பி, இப்போது என்னைச் செல்ல அனுமதியுங்கள். நான் ஒரு ஏழை ஆனால் கௌரவமான பெண். இவ்வளவு இரவு நேரத்தில் இப்படி இங்கு வந்திருப்பது எனக்கு சரியாக தோன்றவில்லை. என் கணவரும் மகளும் வீட்டில் எனக்காக காத்திருப்பார்கள் என்று சொன்னேன். இதைக் கேட்டு என் மகளின் வருங்கால மாமனார் புன்னகைத்தார். ஆனால் அவளது மாமியார் சூட்கேஸை என்னிடமிருந்து வாங்கவில்லை. மாறாக என்னை அரவணைத்து கட்டிப்பிடித்து என் தோளில் மரியாதையுடன் கைவைத்து என்னை கட்டாயப்படுத்தி வீட்டிற்குள் அழைத்துச் சென்றார். பங்களாவின் உட்புறக் காட்சி மிகவும் பிரம்மாண்டமாகவும் கதகதப்பாகவும் இருந்தது. எங்கும் அழகான விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. என் ஈரமான ஆடைகளும் சேறுபடிந்த காலணிகளும் இந்த பெரிய வீட்டின் தரையை அசுத்தமாக்கிவிடும் என்று நான் பயந்தேன். ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் என்னை தூய்மையான அழகான ஒரு அறைக்கு அழைத்து சென்றனர். அங்கே ஒரு மென்மையான மற்றும் வசதியான படுக்கை இருந்தது. என்னை அங்கே அமர வைத்தார்கள். தனது வேலையாட்களை அழைத்து எனக்கு துணிகளையும் சூடான தேநீரையும் கொண்டு வருமாறு கட்டளையிட்டார்கள். நான் படுக்கையில் அமர்ந்து இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தேன்.
என் காலடியில் வைத்திருந்த அந்த சூட்கேஸை என் கண்கள் மீண்டும் மீண்டும் பார்த்தன. இதெல்லாம் என்ன நடக்கிறது? இந்த பெண் ஏன் என்னிடம் இவ்வளவு அன்பாகவும் விசித்திரமாகவும் நடந்து கொள்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை. சிறிது நேரம் கழித்து ஒரு வேலையாள் பெரிய துண்டு டவல் மற்றும் சூடான தேநீரை கொண்டு வந்தான். நடுக்கத்துடன் அந்த துண்டை வாங்கி என் முகத்தையும் ஈரமான முடியையும் துடைத்துக் கொண்டேன். பிறகு தேநீரை குடித்தேன். அந்த பணக்கார பெண் எனக்கு அருகிலேயே அமர்ந்தாள். என்னை பார்த்து மிகுந்த அன்புடன் புன்னகைத்து இப்படி கூறினாள். கருணா சகோதரி, நீங்கள் ஆச்சரியப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. இன்று இரவு நடந்தவை யதார்த்தமானவை, தற்செயலானவை அல்ல. நான் என் சூட்கேஸை உங்களிடம் மறந்துவிட்டு வரவில்லை. இது திட்டமிட்ட ஒரு விஷயம். இது உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய சோதனை. நான் உங்கள் வீட்டிற்கு என் கணவருடன் வரவில்லை. ஏனென்றால் நான் உங்கள் முன்னால் வர விரும்பவில்லை. என் கணவர் மட்டுமே என் மகனுக்காக வரன் கேட்க உங்கள் வீட்டிற்கு வந்தார். ஆனால் இன்று நான் வேண்டுமென்றே ஒரு தெரியாத பெண்ணாக உங்களைச் சந்தித்தேன். நான் பயத்துடன் கேட்டேன், அம்மா, நீங்கள் எந்த சோதனையை பற்றி பேசுகிறீர்கள்? நான் ஒரு ஏழை வயதான பெண். உங்களின் பெரிய வார்த்தைகள் எனக்கு புரியவில்லை. நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. சூட்கேஸிலிருந்து எதையும் எடுக்கவில்லை. நீங்கள் வேண்டுமானால் சரிபார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள். அந்த பெண் மீண்டும் என் கைகளைப் பற்றிக் கொண்டு எனக்கு விளக்கினாள். நான் அந்த வீட்டிற்குள் நுழையும்போதே அவள் என் மகளின் வருங்கால மாமியார் என்பதை உணர்ந்தேன். அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், நாங்கள் இந்த நகரின் மிகப்பெரிய செல்வந்தர்கள். இறைவன் எங்களுக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்திருக்கிறான். எங்களிடம் இருக்கும் சொத்து எங்கள் பல தலைமுறைகளுக்கு போதும். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் எங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமும் மகிழ்ச்சியும் எங்களது ஒரே மகன்தான். அவனுக்குத்தான் உங்கள் மகளை திருமணம் செய்ய முடிவு செய்திருக்கிறோம். என் மகனுக்காக நான் ஒருபோதும் பணக்கார குடும்பத்து பெண்ணை தேடவில்லை. ஏனென்றால் அதிக பணம் ஒருவரை அகந்தை உள்ளவராக மாற்றிவிடும். பல குடும்பங்களில் கண்ணியமும் எளிமையும் இருப்பதில்லை என்பது எனக்கு தெரியும். அவள் மேலும் தொடர்ந்தாள். என் வீட்டிற்கு வரும் மருமகள் மிகவும் கண்ணியமானவளாகவும் நற்பண்புகள் மிக்கவளாகவும் நல்ல குடும்பத்தைச் சார்ந்தவளாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவள் இதயத்தில் இறைவனின் பயம் இருக்க வேண்டும், வறுமையையும் எளிமையையும் பார்த்திருக்க வேண்டும். அவள் என் வீட்டைச் சொர்க்கமாக மாற்ற வேண்டும் என்பதே என் விருப்பம். நான் உங்கள் மகள் மெஹிகாவை பார்த்தபோது அவளுடைய எளிமை மற்றும் அவளுடைய நற்பண்புகளைப் பற்றி கேள்விப்பட்டபோதே என் வீட்டு மருமகள் உங்கள் மகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். உங்கள் வீட்டிற்கு வரன் கேட்டு உறுதி செய்ய என் கணவரை நான் அனுப்பி வைத்தேன். எங்களுக்கு எந்த தான தர்மமோ அல்லது வரதட்சணையோ தேவையில்லை. எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை என்பதை அவர் உங்களிடம் தெளிவாக கூறியிருந்தார். ஆனால் என் கணவர் என்னிடம் வந்து உங்களுடைய மற்றும் உங்கள் கணவருடைய முகத்தில் ஒருவிதமான கவலையையும் மிகப்பெரிய பயத்தையும் கண்டதாகச் சொன்னார். நமது சமூகம் எவ்வளவு கொடூரமானது என்பதையும் ஏழை பெற்றோர் தங்கள் மகளின் திருமணத்திற்காக எவ்வளவு தூரம் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என்பதையும் நான் நன்றாக அறிவேன். உங்கள் மகளுக்கு என் வீட்டில் எந்த கேலியும் கிண்டலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக குறைந்தது சில பொருட்களையாவது அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இரவு பகலாக கடுமையாக உழைப்பதையும் தெருத்தெருவாக அலைவதையும் நான் உணர்ந்தேன். அந்த பெண் தொடர்ந்து கூறினாள், சந்தையில் நீங்கள் பலமுறை விலையுயர்ந்த மற்றும் பழைய கடைகளின் வெளியே நின்று கொண்டு ஏக்கம் நிறைந்த கண்களுடன் அந்த பொருட்களை பார்த்து கொண்டிருப்பதை நான் கவனித்திருக்கிறேன். ஒரு தாயின் இதயத்தை பிளக்கும் அந்த இயலாமையையும் தவிப்பையும் நான் கண்டேன். நான் நினைத்திருந்தால் உங்களுக்கு அப்படியே பணத்தை கொடுத்திருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டிற்கே எல்லா பொருட்களையும் அனுப்பி வைத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்தால் அது உங்கள் சுயமரியாதையை பாதிக்கும் என்றும் நாங்கள் உங்களுக்கு ஏதோ உபகாரம் செய்கிறோம் அல்லது உங்கள் ஏழ்மையை ஏளனம் செய்கிறோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றும் நான் அஞ்சினேன். நானும் என் கணவரும் ஒரு திட்டத்தை தீட்டி இந்த விளையாட்டை விளையாடினோம். உங்களின் நேர்மையை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். இன்று நான் வேண்டுமென்றே உங்கள் முன் வந்து முகவரி கேட்பது போல நடித்தேன். வேண்டுமென்றே அந்த சூட்கேஸை அங்கே விட்டுவிட்டு வந்தேன். அது என் மறதியல்ல, மாறாக உங்கள் உண்மையான மற்றும் விழித்துக் கொண்டிருக்கும் மனசாட்சிக்கு வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மற்றும் கடினமான பரீட்சை. தன் மகளின் திருமணத்திற்காக வழி தெரியாமல் தவிக்கும் ஒரு ஏழை தாயின் கையில் இவ்வளவு பெரிய அளவற்ற செல்வம் கிடைத்தால் அவள் அந்த செல்வத்திற்காக தன் நேர்மையை விற்றுவிடுவாளா என்று நாங்கள் பார்க்க விரும்பினோம். அவள் தனது இயலாமையை சாக்குப்போக்காக கூறி உண்மையான வழியை விட்டு விலகிவிடுவாளா அல்லது தனது உண்மை மற்றும் நேர்மையில் உறுதியாக இருப்பாளா என்பதை அறிய துடித்தோம். நான் வீட்டிற்குள் வந்து ஜன்னல் வழியாக அந்த இருண்ட சாலையை பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் என் பொருளை அமானத் திருப்பித் தர வருவீர்களா இல்லையா என்று. நீங்கள் அந்த சூட்கேஸை எடுத்துக்கொண்டு ஏதோ யோசித்தபடி முன்னேறிச் செல்வதைக் கண்டதும் நான் விரைவாக காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன். நான் கேட்ட முகவரிக்கு நீங்கள் நிச்சயம் வருவீர்கள் என்று என் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. என் நம்பிக்கை 100 விழுக்காடு உண்மையானது. ஒரு பாத்திரம் விற்கும் பெண்மணி என்னை பார்க்க வந்திருப்பதாக காவலாளி சொன்னபோது ஜன்னல் வழியாக நீங்கள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். ஏழை மனிதனிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம். அவனிடம் உடுத்துவதற்கு நல்ல ஆடைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவனிடம் இருக்கும் உண்மை மற்றும் நேர்மை எனும் செல்வம் இந்த உலகின் எந்த மன்னரின் கருவூலத்தை விடவும் மிகப்பெரியது மற்றும் விலையுயர்ந்தது என்பதை நீங்கள் நிரூபித்துவிட்டீர்கள். நகை நிறைந்த சூட்கேஸை நிராகரித்துவிட்டு
இறைவனின் முன்னிலையிலும் என் முன்னிலையிலும் நீங்கள் தேர்ச்சி பெற்ற இந்த தேர்வுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இதையெல்லாம் கேட்ட நான் முற்றிலும் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் வருங்கால சம்பந்தியான அந்த பெண் என்னிடம் இவ்வளவு பெரிய பரீட்சை வைத்து என் நேர்மையைச் சோதித்தார் என்பதை என் காதுகளால் நம்பவே முடியவில்லை. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் அழுது கொண்டே தரையில் அமர்ந்தேன். அவர்கள் முன் கைகூப்பி அழுதபடி சொன்னேன், அம்மா, நான் ஒரு பலவீனமான மற்றும் பாவியான பெண். சூட்கேஸின் உள்ளே பளபளக்கும் நகைகளை பார்த்தபோது ஒரு கணம் என் இதயம் தடுமாறியதுதான். என் மகளுக்காக இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவள் வாழ்க்கையை வளமாக்கலாமே என்ற எண்ணம் என் பலவீனமான உள்ளத்தில் தோன்றியது. ஆனால் இறைவன் என் மீது கருணை காட்டினான். இந்த தவறான செயலை செய்ய விடாமல் என்னை தடுத்து நிறுத்தினான். அடுத்தவர் உழைப்பில் வந்த பொருளைக் கொண்டு ஒரு மகளின் வாழ்க்கை ஒருபோதும் மலராது என்பதையும் இறைவன் எப்போதும் உண்மைக்கே துணை நிற்பான் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். நான் எந்த பெரிய காரியத்தையும் செய்துவிடவில்லை. ஒவ்வொரு உண்மையான மற்றும் நேர்மையான மனிதனும் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்தேன். என்னுடைய இந்த உண்மையான வார்த்தைகளைக் கேட்டு அந்த பெண்ணின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அவள் முன்னே வந்து என்னை கட்டியணைத்து மீண்டும் படுக்கையில் அமர வைத்தாள். தரையில் கிடந்த அந்த சூட்கேஸை தூக்கி என் முன்னால் வைத்தாள். மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் அவள் கூறினாள், கருணா சகோதரி, இது நீங்கள் மறந்து வந்த பொருளோ அல்லது திருட்டு பொருளோ அல்ல. இது எங்கள் தம்பதியர் சார்பாகவும் என் மகன் சார்பாகவும் உங்கள் மகளுக்காக கொடுக்கப்படும் அன்பு பரிசு. இன்று இரவு உங்கள் நேர்மைக்கான வெகுமதியாக இதை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். என் கணவரும் இதையேதான் விரும்புகிறார். அவர் வெளியே நமக்காக காத்திருக்கிறார். உங்கள் மகள் எனக்கும் மகள்தான். இனி அவள் இந்த வீட்டிற்கு மருமகளாக அல்ல, இந்த வீட்டின் உண்மையான எஜமானியாகவும் அரசியாகவும் வருவாள். எனக்கு உங்களிடமிருந்தோ அல்லது உங்கள் மகளிடமிருந்தோ வரதட்சணை என்ற பெயரில் எந்த பொருளும் தேவையில்லை. ஒரு புதிய மணமகளுக்கு தேவையான அனைத்து உடைகளையும் அனைத்து பொருட்களையும் ஏற்கனவே இந்த பங்களாவின் மிக அழகான அறையில் நான் அலங்கரித்து வைத்திருக்கிறேன். நீங்கள் எங்களது மருமகளை மிகவும் எளிமையாகவும் பழைய உடைகளுடனும் வழியனுப்பி எங்கள் வீட்டிற்கு அனுப்பி வையுங்கள். அந்த உடைகளில் அவள் இன்னும் அழகாக இருப்பாள். எனக்கும் என் குடும்பத்திற்கும் மிகிகாவைத் தவிர உலகத்தில் வேறு எதன் மீதும் பேராசையோ அல்லது தேவையோ இல்லை. என் மகளின் வருங்கால மாமியாரின் இந்த வார்த்தைகளை கேட்டபோதும் அவரது இவ்வளவு பெரிய மற்றும் விசாலமான உள்ளத்தைக் கண்டபோதும் என் உடல் முழுவதும் ஒரு விசித்திரமான நிம்மதியும் மகிழ்ச்சியும் பரவியது. கடந்த பல மாதங்களாக என் இதயத்தில் வரதட்சணை மற்றும் பணம் குறித்து இருந்த அந்த பெரிய பாரமான மலை ஒரே நொடியில் பஞ்சாக கரைந்து காற்றில் பறந்துவிட்டது. இறைவன் எனது அனைத்து பிரார்த்தனைகளையும் எனது அனைத்து கடின உழைப்பையும் ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொண்டது போல எனக்குத் தோன்றியது. நான் கண்களை மூடிக்கொண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டேன். பிறகு விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். இறைவனிடம் பிரார்த்தனை செய்தேன். உனக்கு மிக்க நன்றி. நீ இந்த ஏழை பெண்ணின் மானத்தை காப்பாற்றிவிட்டாய். என்னை இந்த வரதட்சணை கவலையிலிருந்து விடுவித்துவிட்டாய். எனது நேர்மைக்கான உண்மையான பலன் எனக்கு கிடைத்துவிட்டது. பிறகு அந்த பெண்மணி தனது கைகளால் எனக்கு ஆதரவு கொடுத்து தூக்கிவிட்டுச் சொன்னார், இனி நீங்கள் அழுவதற்கோ அல்லது கவலைப்படுவதற்கோ அவசியமில்லை. நீங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் வீட்டிற்குச் செல்லுங்கள். உங்கள் மகளிடமும் நோய்வாய்ப்பட்ட உங்கள் கணவரிடமும் இந்த நற்செய்தியைச் சொல்லுங்கள். அவர்களின் துயரங்களும் வறுமையின் நாட்களும் இனி என்றென்றும் முடிந்துவிட்டன என்றும் அவர்களின் மகளின் அதிர்ஷ்டம் பிறந்துவிட்டது என்றும் அவர்களிடம் சொல்லுங்கள். அந்த பெண் தனது வேலையாட்களுக்கு உத்தரவிட்டார், பங்களாவின் மிகப்பெரிய மற்றும் ஆடம்பரமான காரை எடுத்து வருமாறும் இந்த விலையுயர்ந்த சூட்கேஸுடன் என்னை மிகவும் மரியாதையுடனும் பாதுகாப்புடனும் என் வீட்டில் விட்டு வருமாறும் பணித்தார். நான் மறுத்தேன். ஆனால் அவர், இல்லை, இது எங்கள் கடமை என்று கூறிவிட்டார். நான் வெளியே வந்தபோது என் மகளின் வருங்கால மாமனார், இனி நீங்கள் திருமண ஏற்பாடுகளை கவனியுங்கள், எதைப் பற்றியும் கவலைப்படாதீர்கள் என்று கூறினார். நான் அவர்களுக்கு கைகூப்பி நன்றி கூறிவிட்டு மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து வெளியே வந்தேன். வெளியே எனக்காக ஒரு பெரிய கார் காத்துக் கொண்டிருந்தது. நான் அந்த காரை பார்த்தபோது என் மகளின் வருங்கால மாமியார் சிரித்துக்கொண்டே சொன்னார், உங்களது அந்த கூடையை நான் என்னிடமே வைத்துக் கொண்டேன். ஏனென்றால் இனி நீங்கள் தெருக்களில் பாத்திரம் விற்று அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை. இனி நீங்களும் உங்கள் கணவரும் எங்களுடன் இதே வீட்டில் தங்குவீர்கள். எங்கள் வீடு மிகவும் பெரியது. என் மகனுக்கு உங்கள் மகளை பிடித்திருப்பது மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு உதவவும் விரும்புகிறார். உங்களை எங்களுடனேயே வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். நீங்கள் இருவருமே உங்கள் மகளுடன் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இங்கே நிம்மதியாக இருப்பீர்கள். இதை கேட்டபோது எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. நான் மறுத்தேன். என்னால் இப்படி செய்ய முடியாது. மகளின் புகுந்த வீட்டில் என்னால் தங்க முடியாது என்றேன். அதற்கு அவர், இது உங்கள் மகளின் புகுந்த வீடு மட்டுமல்ல, இது உங்கள் மகளின் வீடு. அதோடு இது உங்கள் வீடும் கூட என்றார். அவர்கள் என்னை மரியாதையுடன் காரில் அனுப்பி வைத்தனர். நான் அந்த பெரிய காரில் அமர்ந்து என் வீட்டை நோக்கிச் சென்று கொண்டிருந்தபோது மழை முற்றிலும் நின்றிருந்தது. வானத்தில் மெல்லிய வெண்மை மற்றும் வெளிச்சம் பரவத் தொடங்கியிருந்தது. அந்த வெளிச்சம் வானத்தில் மட்டும் இல்லை, மாறாக அது என் உள்ளத்தில் இருந்த இருள் மற்றும் துயரம் நிறைந்த வாழ்க்கையிலும் பரவிக்கொண்டிருந்தது. அது எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் ஒரு புதிய வேகத்தையும் கொடுத்தது.
நான் எனது பழைய குடிசை வீட்டின் வாசலை அடைந்தபோது என் கணவரும் மகளும் தூங்காமல் எனக்காக காத்திருந்தனர். அவர்கள் மிகுந்த கவலையுடன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். நான் வீட்டிற்குள் கால் வைத்தபோது அவர்கள் இருவரும் என் முகத்தில் இருந்த அந்த விசித்திரமான பிரகாசத்தையும் நிம்மதியான மகிழ்ச்சியையும் கண்டு ஆச்சரியப்பட்டனர். நான் அந்த நகை நிறைந்த சூட்கேஸை என் கணவர் முன் வைத்தேன். இரவு நடந்த அந்த சம்பவங்கள், சோதனை மற்றும் என் மகளின் வருங்கால மாமனார் மாமியார் சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக விவரித்தேன். என் கதையைக் கேட்டதும் என் கணவர் மற்றும் மகள் இருவரின் கண்களிலும் கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவர்கள் இருவரும் அங்கேயே அந்த மண்தரையில் அமர்ந்து கைகுப்பி இறைவனுக்கு நன்றி கூறினார்கள். இறைவன் எங்கள் வறுமையின் மானத்தை காப்பாற்றி எங்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதைக்குரிய மகிழ்ச்சியான நாளை காட்டினார். என் மகளின் திருமண நாள் வந்தபோது அந்த பகுதி மக்கள் அனைவரும் ஆச்சரியத்திலும் வியப்பிலும் ஆழ்ந்தனர். என்னைப் போன்ற ஒரு ஏழை பெண்ணின் மகளுக்கு இவ்வளவு சிறப்பான திருமண ஊர்வலம் பாரத் எப்படி வந்தது என்று வியந்தனர். அவர்கள் என் மகளை மிகுந்த எளிமையுடனும் மரியாதையுடனும் வழியனுப்பி அழைத்து சென்றனர். அவர்கள் அந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் சிறந்த மற்றும் சுவையான உணவை வழங்கினார்கள். எந்தவிதமான அகந்தையையோ அல்லது பகட்டையோ அவர்கள் காட்டவில்லை. என் மகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள். அவள் முகத்தில் இருந்த அந்த உண்மையான பிரகாசம் உலகத்திலுள்ள எந்த விலை உயர்ந்த மற்றும் மேன்மையான ஆடைகளை விடவும் மிக அழகாகவும் ஒளியுடனும் இருந்தது. அவளை வழியனுப்பும் போது நான் என் மகளை கட்டிப்பிடித்தேன். அப்போது என் கண்களில் துயரத்தின் கண்ணீர் இல்லை, மாறாக பெருமை மற்றும் மகிழ்ச்சியின் கண்ணீர் மட்டுமே இருந்தது. என் மகளை வரதட்சணை கேலிகள் கேட்கும் இடத்திற்கோ அல்லது வேலைக்காரியாக நடத்தப்படும் ஒரு வீட்டிற்கோ நான் அனுப்பவில்லை என்பதை நான் ஆழமாக அறிந்திருந்தேன். மாறாக ஒரு மனிதனின் செல்வத்தை பார்த்து அல்லாமல் அவனது உண்மைத்தன்மை மற்றும் நேர்மையான குணத்தை பார்த்து நேசிக்கும் ஒரு கண்ணியமான மற்றும் உண்மையான மனிதரின் வீட்டிற்கு என் மகளை வழியனுப்பி வைக்கிறேன் என்ற நிம்மதி எனக்கு இருந்தது. என் கணவரும் தனது மகளை ஆசீர்வதித்து வழியனுப்பி வைத்தார். எங்கள் இதயம் முழுமையான அமைதியால் நிறைந்திருந்தது. என் மகள் டோலியில் மணப்பந்தல் வாகனம் அமர்ந்து அந்த பெரிய ஆடம்பரமான பங்களாவை நோக்கி புறப்பட்டபோது அந்த பகுதி மக்கள் அனைவரும் அவளுடைய அதிர்ஷ்டத்தையும் எனது நேர்மையையும் ஒரு உதாரணமாக கூறி பேசிக் கொண்டிருந்தார்கள். யார் ஒருவர் இறைவனை முழுமையாக நம்புகிறாரோ மற்றும் கடினமான காலங்களிலும் உண்மை மற்றும் நேர்மையின் பாதையை விடாமல் இருக்கிறாரோ அவருக்கு இறைவன் ஒரு சாதாரண மனிதன் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத உயரிய இடத்தையும் மரியாதையையும் வழங்குகிறான் என்று அனைவரும் கூறினார்கள். என் மகள் மணமகளாக அந்த பெரிய பங்களாவிற்குள் நுழைந்தபோது அவளுடைய மாமனார் அவளை தனது சொந்த மகளை விட மேலாக நேசித்து மரியாதை அளித்தார். அவளுடைய மாமியார் மகிழ்ச்சி பெருக்குடன் அவளை கட்டி அணைத்துக் கொண்டார். வீட்டின் அனைத்து பாதுகாப்பு பெட்டகங்களின் சேஃப் திஜோரி சாவிகளையும் என் மகளிடம் ஒப்படைத்து, மகளே, இனிமேல் இந்த வீட்டின் எஜமானி நீதான். உன் கணவனுடன் மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் வாழ்வாயாக என்று கூறினார். என் மகளின் கணவரும் அவளது கரங்களைப் பற்றிக் கொண்டு, நான் எப்போதும் உன்னை பாதுகாப்பேன் என்று உறுதியளித்தார். என் மகள் அப்படியே செய்தாள். அவள் தன் கணவனிடம் அளவற்ற அன்பு காட்டினாள். மாமனார் மாமியாரை சேவை செய்து அனைவரின் இதயங்களையும் வென்றாள். அந்த வீட்டின் சூழலை சொர்க்கத்தை விட அழகானதாக மாற்றினாள். என் மகள் ஒருபோதும் தனது பழைய ஏழ்மையைக் கண்டு வெட்கப்பட்டதில்லை. அதே சமயம் தற்போது கிடைத்துள்ள செல்வத்தைக் கண்டு தலைக்கணம் கொண்டதும் இல்லை. அவள் புகுந்த வீட்டிற்குச் சென்ற சில நாட்களிலேயே எங்கள் மருமகன் எங்களை பெற்றோர்களை அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அதன் பிறகு நான் தெருக்களில் பாத்திரம் விற்பதிலிருந்து விடுதலை பெற்றேன். என் மருமகன் என் கணவருக்கு சிறந்த சிகிச்சை அளித்தார். என் கணவர் முற்றிலும் குணமடைந்த பிறகு மகளின் புகுந்த வீட்டிலேயே தங்கியிருப்பது முறையல்ல என்று நாங்கள் கருதினோம். எப்படியிருந்தாலும் அது என் மகளின் புகுந்த வீடு அல்லவா? இப்போது என் கணவர் உழைக்கும் அளவிற்கு தேறிவிட்டார். எனவே நாங்கள் மீண்டும் எங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். அது எங்கள் பழைய குடிசை வீடு அல்ல. நாங்கள் ஒரு புதிய வீட்டை வாங்கினோம். அங்கே நானும் என் கணவரும் கவலையற்ற ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்கினோம். இந்த கதையின் மூலம் நான் உங்களுக்குச் சொல்ல விரும்பும் செய்தி இதுதான்: நமது சமூகத்திலிருந்து வரதட்சணை முறை ஒழிக்கப்பட வேண்டும். வரதட்சணை என்பது ஏழை பெண்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் சொல்லனா துயரத்திற்கு உள்ளாக்கும் ஒரு மிக மோசமான மற்றும் கேவலமான பழக்கம். ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது ஆடைகளிலோ அல்லது அவனது வங்கிச் சேமிப்பிலோ இல்லை. ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது தூய்மையான உள்ளம், நேர்மை மற்றும் கண்ணியத்தில்தான் இருக்கிறது. யாராவது ஒரு நபர் பேராசையினால் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தால் அவர் ஒருவேளை உலகில் சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் உயிருடன் இருக்கும்போதே அவரது முடிவு மிகவும் மோசமானதாக அமையும். மாறாக வறுமையிலும் உழைப்பிலும் கூட இறைவனுக்கு நன்றி கூறி உண்மையின் பாதையை தேர்ந்தெடுப்பவனுக்கு இறைவன் அடைக்கப்பட்ட கதவுகளையும் திறந்துவிடுகிறான். வரதட்சணையால் அவதிப்படும் அனைத்து மக்களுக்கும் இந்த கதை இன்றும் ஒரு பெரிய பாடமாகவும் புதிய நம்பிக்கையின் கதிராகவும் இருக்கிறது. எனவே வரதட்சணை முறையை ஒழியுங்கள். மருமகள்களை தன் சொந்த மகள்களைப் போல நடத்துங்கள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். எங்களது சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்தடுத்த செய்திகளை உடனுக்குடன் பெற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்துங்கள்.
நன்றி.